கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு அவங்களில் ஒரு 31 குடும்பங்கள் பயனாளிகளாக கண்டறியப்பட்டு அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க தங்களுடைய உணர்வுகளை பதிவு செஞ்சுருக்காங்க. கேட்கலாம். சார், முதலமைச்சர் இந்த மோகன் கரூர் சம்பவத்தில் இருக்கிறாங்க சார். மோகன் தான் நீ பார்த்துட்டு இருந்தான். அன்னைக்கு எப்படி சொன்னாரோ, ஆட்சிக்கு வராதுக்கு முன்னே எப்படி சொன்னாரோ, இன்றைக்கி அதே வார்த்தையை தான் சொல்கிறார். நான் தாம்மா மோகன், நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு வேணுமோ எல்லாம் நான் பண்ணித்தரேன். உங்களுக்கு வீடு எல்லாமே நான் தாம்மா மோகன்னு எல்லாமே சொல்லியிருக்காரு. மறுபடியும் உங்களுக்கு பணமாக போடுறேன், நீங்கள் என் பணத்துலேருந்து நான் செய்கிறேம்மா, எல்லாமே நான் செய்கிறேன். எனக்கு அரசியல் பணத்துலலாம் வேண்டாம், நான் தாயாக நீங்களை பார்த்துக்கிறேன். நீங்கள் எப்போனாலும் நான் மோகன் எப்படியோ அப்படித்தான் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார். நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணுறேன், எல்லாமே செய்கிறேன், நான் மோகன் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். கண்ணுக்கு எல்லாமே பார்க்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க சார். அன்றைக்கி பனையனூரில் எப்படி பேசினாரோ இன்றைக்கி அமைச்சருங்கிறதுலையோ இதுலேயோ அவர் பேசலைங்க சார். அன்றைக்கி எப்படி பனையனூரில் பேசினாரோ இன்றைக்கி அப்படி தான் பேசுகிறாரு. சார், நான் பேசிட்டுங்களா? தயவு செய்து அவர் குறுக்க வந்து அவர் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க சார். எதிர்கட்சிக்காரங்க பண்ணுறதுனால தான் அவரால் எதையுமே முடிவு எடுக்க முடியல, எதையுமே செய்ய முடியல. நாங்களாம் தெளிவாக தான் இருக்கிறோம், நாங்களாம் நல்லா தான் இருக்கிறோம். என் பையன் லட்சக்கணக்கான ஓட்டு வாங்கி கொடுத்துருக்குறான். காலேஜிலிருந்து சின்ன குழந்தைகள்லேருந்து மோகன் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும், மோகன் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி இல்லைனாலும் லட்சக்கணக்கான பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் அவரை குறை சொல்கிறது, அவர் அதை பேசுறது இதை பேசுறது, அதுலேயே அவர் ஓஞ்சு போயிட்டாரு சார். உதவி இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாரு. எனக்கு பணம் கொடுத்துருக்குறாருங்க சார். எனக்கு வீடு இல்லை, என் பையன் இல்லாதனால எனக்கு வீடு இல்லை, வீடு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் தெரிஞ்சவங்க வீட்டில் அக்கா வீட்டில் தான் இருக்கிறேன், அக்கா பொண்ணு தான் பார்த்துக்கிறாங்க. 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்குறாரு. எனக்கு வீடு கட்டித்தரமா, உனக்கு சொந்தமாக வீடு கட்டித்தரேன், நீங்கள் இருக்க வரைக்கும் இருங்க. என் பேர் சாந்தி. மோகன். ஒருவருக்கு கருணை தொகையும் 31 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி முதலமைச்சர் பணி நியமன ஆணைகள் 31 பேருக்கு வெவ்வேறு துறைகளில் வழங்கியிருக்கிறார். இப்போ பேசினாங்கல்ல சாந்தி என்பவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் கருணத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய வயது இதெல்லாம் காரணம் கொண்டு அவங்களுக்கு இப்போ இன்றைக்கி அரசு வேலை வழங்குவது அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்காது. ஸோ அதனால் அவங்களுடைய சூழல் கருதி இப்போ பேசினவங்களுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் கருணத்தொகையாக வழங்கியிருக்கிறாரு. 31 பேருக்கு வெவ்வேறு துறைகளில் எல்லாரையும் பிளேஸ் பண்ணியிருப்பது கரூரில் தான். கரூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளில் அவங்களுடைய கல்வி தொகுதிக்கு ஏற்றாற் போல், அவங்களோட தகுதிக்கு ஏற்றாற் போல் இந்த பாதிக்கப்பட்ட 41 உயிரிழந்தாங்க இல்லையா, 41 பேரில் 31 பேருக்கு 31 அவங்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய நிகழ்வு நடந்தது. இன்னொரு தொழிற்சாலை தொடக்கத்தையும் முதலமைச்சர் தலைமையேற்று நடத்தினார். அந்த தொழிற்சாலையை சேர்ந்தவங்க அந்த அதிகாரிகள்லாம் பங்கு கொண்டாங்க. இந்த 2 நிகழ்வுமே கரூர் கலெக்டரேட்டில் தான் நடைபெற்றது. அதற்கு முன்னதாக காலையில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அவருடைய உரை அரசியல் நிகழ்வாக நடைபெற்றது. அதில் ஒரு 5000க்கும் மேற்பட்ட அனுமதிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆதரவாளர்கள் பங்கு கொண்டாங்க. இப்படி 285 நாட்களுக்கு பிறகு கரூருக்கு வந்து முதலமைச்சர் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டது என்பது தேசிய கவனத்தை பெற்றிருக்கிறது. இதில் பரபரப்பு ஏற்படுத்தியது, இன்னும் விவாதத்தை ஏற்படுத்தி, இன்னும் சொல்ல போனால் வழக்காடு மன்றத்துக்கு கூட போனது இந்த பணி நியமனங்கள் தொடர்பான விஷயந்தான். நீதிமன்றம் தடை ஏதும் விதிக்கலை. இப்படி 31 பேருக்கு பணி நியமனங்கள், அதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த பெனிஃபிஷரிஸ் உங்களோட கருத்துக்களை தொடர்ந்து தந்தி டிவியோட பகிர்ந்து வர்றாங்க. கேட்கலாம். நான் குஜிலேமரி தாலுகா ஆஃபீஸில் இளநிலை உதவியாளராக வழங்கியிருக்காங்க. முதலமைச்சர் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினார்? குறிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாரை இழந்தீங்க, அவர் என்ன உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு, வாக்குறுதி? எங்கள் வீட்டுக்கு கணவர் தான் இறந்துட்டார். எனக்கு ஏதாவது அரசாங்க வேலை கிடைக்கணும். அது ஏன்னா என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னோட குழந்தைங்க, எங்கள் அத்தை, மாமனார், நாங்கள் 5 பேர் இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அரசாங்க வேலை கேட்டு மனு கொடுத்துருந்தேன், எனக்கு கொடுத்துருக்காரு. இதை வச்சு எங்களோட வாழ்வாதாரம் ஏற்றுக்கிறேன். நாங்கள் எங்களுக்கு என்ன அடிப்படை தேவைகள் வேணுமோ அனைத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் பேருமா? மல்லிகா. உங்கள் கணவர் பேர்? சங்கர் கணேஷ். எங்களுக்கு இன்றைக்கி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாப் கொடுத்துருக்காரு.
இது எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்பு. எங்கள் பிள்ளைங்களோட கெரியருக்கு இது ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கொடுத்த விஜய் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அதுதான் சொல்ல விரும்புகிறேன். வேறு என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு? குறிப்பாக வந்து குழந்தைகளுடைய படிப்புகளுக்கெல்லாம் எந்த மாதிரி உதவிகள் செய்யும்? எல்லாமே அவர் கடைசி வரைக்கும் எங்கள் கூட ஒரு அண்ணனா கூட நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அண்ணா கூட இருக்கார், இப்போயும் இருக்கார், இனியும் இருப்பார், இருந்துட்டு இருக்கார். ஸோ அவர் என்றைக்குமே எங்கள் கூட துணையாக இருக்கிறதா தான் சொல்லியிருக்காரு. உங்கள் குடும்ப பின்னணி சொல்லுங்கள். எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சூழல் எப்படி, இப்போது இந்த பணியாணை வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்திக்க முடியும் எதிர்பார்க்குறேன் பொருளாதார ரீதியாக? நிச்சயமாக என்னோடய பிள்ளைங்கள நான் வரைக்கும் ஒரு பயத்திலேயே தான் இருந்தேன். எப்படி குழந்தைங்கள நான் கொண்டு போக போகிறேங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ இந்த ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் பயம் இல்லை. தெளிவாக இனி என் பிள்ளைங்கள நான் சுயமாக நான் கொண்டு போக முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த பணி நியமன ஆணை வழங்குறத வந்து எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. அது அண்ணா பார்த்துப்பாரு, அண்ணா இருக்காரு, அதுக்கான பதில் அண்ணா சொல்லுவார், அண்ணா பார்த்துக்குவாங்க. உங்கள் பேர்? நிவேதிதா மணிகண்டன். அரவக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் வந்து போட்டிருக்காங்க, அவ்வளோதான் ஒர்க் போட்டிருக்காங்க அலுவலகத்தில். என்ன சிஎம் என்ன சொன்னார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி? அது ஒன்றும் சொல்லுங்க சார், ஜாப் கன்ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்து போயிருக்காங்க, அவ்வளோதான் சார். உங்கள் பேருங்க? சந்திரகலா. நைட் வாட்ச்மேன் வந்து. ஹலோ, உங்கள் பேருங்கண்ணா? யார் உங்கள் வீட்டில் இழப்புங்கண்ணா? இதோ அண்ணா வந்துட்டார், யோகி அண்ணா சொல்லுங்க அண்ணா. உங்களுக்கு என்ன பணி அணை கொடுத்துருக்காங்க? இந்த கலெக்டர் ஆஃபீஸில் வேலை கொடுத்துருக்காங்க, இங்கேயே கொடுத்துருக்காங்க. என்ன செக்யூரிட்டி மாதிரி? ஆமாங்க, அதாவது இரவு காவலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் இழப்பு யாருங்க? அம்மா தவறிட்டாங்க. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? உங்கள் பேர்? என் பேர் யோகேஷ் குமார்னு, வெளிச்சாயபுரம். அம்மா பேருங்க? அம்மா பேர் சுகுணா. முதல்ல ஒரு பார்த்தப்ப உங்கள்கிட்ட என்ன பேசினாருங்கம்மா? இல்லை பிரதர், நாங்கள் யாருமே அதிகம் பேசலை, அவரும் பேசுகிற நிலைமையில இல்லை. ஏன்னா அவர் பார்க்கும்போது எல்லாருமே அவர் கலங்கின ஆட்டோமேட்டிக்காக அந்த துக்க உணர்வு தான் வந்தது. யாரும் அதிகம் பேசலை. ஒரு 2-3 பேர் மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக ரொம்ப அழுதுட்டாங்க. நான் அதிகம் பேசலை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவருமே அழுதுட்டார், முடியல. முதல்ல சந்திக்கும் போது இப்போ இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது அவரும் கண்ணீர் அடிச்சார். ஆமாம் பிரதர், அவருமே அழுதுட்டார். எவ்வளோ நேரம் டைம் எடுத்துட்டாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு பேச உங்கள்கிட்ட? ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் தான். ஏன்னா அவரும் போகணும், நம்மளும் போகணும்ல. முழுமையாக ஒரு 40 நிமிஷம் தான் இருக்கும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஏற்கனவே சென்னை போய் பார்த்தீங்க, அப்போ ஒரு ஆறுதல் தெரிவித்தார். அன்னைக்கு பார்த்தது. அப்புறம் இன்னைக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேசினார்? ஏதாவது பேசினாரா இல்லை வெறும் எதுவுமே பேசலை? யார்ட்டுமே எதுவுமே பேசலை. நம்ம ஏதாவது சொன்னால் அதை அவர் கேட்டுக்கிட்டாரு, சரி பண்ணி தரமா அப்படின்னு. நீங்கள் மேற்கொண்டு வேறு ஏதாவது கோரிக்கைகள் வச்சுருக்கீங்களா? யாராவது வச்சுருக்கீங்களா? இல்லை பிரதர், நான் எதுவும் வைக்கல, அவ்வளோதான். சர்டிஃபிகேட் இப்போ அரசாணை தெரிவிச்சது, நான் நன்றி சொல்லிட்டு நான் ஒதுங்கிக்கிட்டேன். அந்த பணியானைக்குமே வந்து வழக்குகள் இருக்குல்ல, அதுவுமே நீதிமன்றம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இதை எப்படி நீங்கள்? சரி, இது கவர்மெண்ட் சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கணும் பிரதர். நம்ம கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, தேங்க்ஸ். எதுவாக இருந்தாலும் அவரை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் அண்ணா இந்த ஜாப் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல். என்னோடய வாழ்வாதாரத்துக்கே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாரை இழந்தீங்க? எந்த அளவுக்கான பொருளாதார சூழல் ஒரு பின்னடைவு இருந்தது? இப்போது இந்த பணி நியமன ஆணை மூலம் எந்த அளவுக்கு வாழ்வாதாரம் மேம்படும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இறந்தது என்னோடய பையன் கிஷோர், 17 வயசு பையன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, கணவரும் தவறிட்டார். இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து என்னோடய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் பேர்? எங்கே வேலை கொடுத்துருக்காங்க? எந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க? நான் தனலக்ஷ்மி என்னோடய பேர். எனக்கு எஸ்பி ஆஃபீஸில் போட்டிருக்காங்க, இளநிலை பணியாளராக போட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. 31 பயனாளிகளுக்கு இந்த பணி நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாந்தின்னு ஒரு அம்மா பேசினாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் அவங்களோட வயது 30, அவங்களுடைய சூழல் கருதி அவங்களுக்கு கம்பேஷனட் கிரவுண்டில் கருணை தொகை கொடுத்துருக்கிறாரு. ஸோ 32 பேருக்கு இன்றைக்கி அவர்கள் ஒருவருக்கு பணத்தொகையும் அதற்கான காசோலையும் 31 பேருக்கு பணி நியமன ஆணைகளும் வழங்கியிருக்கிறாங்க. இந்த பணி நியமனங்கள் பல்வேறு துறைகள், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க
யார் யாரெல்லாம் அதுக்கு தகுதி உடையவங்களோ வெவ்வேறு அரசு துறைகளில் வெவ்வேறு நிலைகளில் அவங்க பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. எல்லாருமே கரூரில் தான் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது நீதிமன்றத்தில் இன்றைக்கி விவாத பொருளானது, நீதிமன்றத்தில் வழக்கானது. நீதிமன்றம் இதில் நாங்கள் எப்படி தலையிட முடியும், இது அரசியல் விவாதம் அல்லவே என்று உச்சநீதிமன்றம் போல சொன்னது. அதே வேளையில் இது தற்காலிகமானது என்றும் இதோடைய அவுட்கம் என்பது சப்ஜெக்ட் டு த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த கோர்ட் அப்படிங்கிற நிலையும் நீதிமன்றம் எடுத்திருக்குங்கிறத பார்க்கின்றோம். 31 பேருக்கு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பணி நியமனங்கள் அந்த ஆணைகளை பெற்றவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கேட்டோம். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க? எங்களுக்கு வந்து ஸ்கூல் கிளர்க்காக போட்டிருக்காங்க சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ சிஎம் வந்து என்ன சொன்னார், என்ன பேசினாரு? ஆழ்ந்த இரங்கல் சொன்னாருங்க சார். ஆழ்ந்த இரங்கல் தாங்க சார் சொன்னார். அழுதாருங்களா சிஎம்? கண்டிப்பாங்க சார், அழுதாங்க. என்ன சொல்லி அழுதாரு? உங்களுக்கு எப்போவும் நாங்கள் துணையாக இருக்கோம்னு சொல்லி அழுதாங்க சார். உங்களுக்கு வேலை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு? கண்டிப்பாக எப்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறதுக்கு லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். இதுக்கு முன்னாடி எவ்வளோ சிரமங்கள் இருந்தது, இப்போ வேலைக்கு அப்புறம் எவ்வளோ இதாக இருக்கும், எவ்வளோ சிரமம் சந்திச்சுக்கிறீங்க? எவ்வளோங்க சார், குழந்தைங்களை வச்சுட்டு வேலைக்கு போக முடியல. சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து பார்த்துட்டு இருக்கோங்க சார். இப்போ யார் இறந்தது? என்னோட ஹஸ்பண்டு. அவர் பேர் ரமேஷ். இறந்துட்டாரு. ஓகே. என் பேராங்க சார். என் பேர் சங்கவி. கரூரில் முதலமைச்சராக திரு விஜய் அரசியல் உரையையும் அரசு பணிகளையும் ஆற்றியதை நம்ம பார்த்தோம். அதில் அரசு வேலைகளை, அரசு பணிகளை 31 பேருக்கு கொடுத்துருக்கிறார். ஒருவருக்கு கருணை தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 31 பேரும் கரூர் துயரச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் பாதிக்கப்பட்ட இறந்த நபர்களுடைய உறவினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களில் 31 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பல்வேறு அரசு பணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய பிளேஸ்மெண்ட்டும் கரூரில் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம்.